ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 2.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிருந்தேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம் பேசிக்கா. ஸோ ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த 2 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கிட்டே வாங்க. ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபுட் நோட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இது நம்ம பார்த்துடலாம் இப்போ என்னன்னு. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அழிச்சிடுறேன் தேவையில்லாத. எல்லாம் அழிச்சிடுறேன். ஓகே. ஸோ பேசிக்கா என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இதையும் அழிச்சிடுறேன். எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்கும். ஜூப்ளி இஸ் பர்டிகுலர் ஆனிவர்சரி ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். 10 இயர்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்துடலாம். 10 இயர்ஸ் ஈக்குவல் டு 1 டெக்கேட். 100 இயர்ஸ் இஸ் 1 சென்ச்சுரி. 1000 இயர்ஸ்னா 1 மில்லினியம் சொல்லுவாங்க. 21st சென்ச்சுரி நம்ம இப்போ இருக்கிற நேரம் தான் இது. 2001ல இருந்து 2100. தேர்ட் மில்லினியம்னா 2001 டு 3000 இயர்ஸ். பேசிக்கா we are in this millennium. இது மில்லினியம்னா 1000 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. 1000 இயர்ஸ். சென்ச்சுரினா 100 இயர்ஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஜூப்ளிலாம் என்னன்னு பார்த்துடலாம். சில்வர் ஜூப்ளினா 25th ஆனிவர்சரி. ரூபி ஜூப்ளினா 40th ஆனிவர்சரி. கோல்டன் ஜூப்ளினா 50th ஆனிவர்சரி. டைமண்ட் ஜூப்ளினா 60th ஆனிவர்சரி. சஃபயர் ஜூப்ளினா 65th ஆனிவர்சரி. பிளாட்டினம் ஜூப்ளினா 70th ஆனிவர்சரி. ஸோ சும்மா இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இது ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் தான் எல்லாம். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. வேணா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு ஃபன் ஃபேக்ட் மாதிரி சொன்னேன். அவ்வளோதான். ஸோ எக்ஸைஸ் 2.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த 2 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சே த டைம் இன் 2 waysன்னு கேட்டிருக்கான். சே த டைம் இன் 2 ways. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இது என்னது ஆக்சுவலா 10:15 ஆக்சுவலா. ஸோ 10:15 நம்ம எப்படிலாம் எழுதலாம்? 10 hours 15 minutes பேசிக்கா. 10 hours hours வந்து 10, 10 hours minutes வந்து 15. ஸோ 10 hours 15 minutes எப்படி எழுதலாம் நீங்க இதை? 15 minutes past 10ன்னு எழுதலாம். ஸோ 10 தாண்டி 15 minutes ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 45 minutes to reach 11ன்னு சொல்லலாம். இந்த ரீச்ன்ற வார்த்தையை நீங்க எடுத்து விட்டுறலாம். ஸோ 45 minutes to 11ன்னு சொல்லலாம். 45 minutes to 11. ஸோ இது ஒன்று இப்படி சொல்லலாம், இல்லை இப்படி சொல்லலாம். ஸோ 2 ways of reading this statement. ரீடிங் டைம் இதான். ஸோ 2 ways of saying the same state. 10:15 சொல்றதுக்கு பதிலாக நீங்க 15 minutes past 10ன்னு சொல்லலாம், இல்லை 45 minutes to 11ன்னு சொல்லலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதான். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே தான். சே த டைம் இன் 2 ways. 6:45 நம்ம எப்படிலாம் சொல்லலாம்? ஸோ 6:45 நம்ம எப்படி சொல்லலாம்? 6:45 பேசிக்கா 6 hours 45 minutes. 6 hours 45 minutes எப்படி சொல்லலாம் நீங்க? 15 minutes to reach 7ன்னு சொல்லலாம். 15 minutes to reach 7. இந்த ரீச்ன்ற வார்த்தையை நான் எப்போதுமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா தேவையில்லாது. எக்ஸ்ட்ரா தான் அது. 15 minutes to 7ன்னு சொல்லலாம். இல்லை 45 minutes past 6ன்னு சொல்லலாம். ஏன்னா 6 தாண்டி 45 minutes ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 45 minutes past 6 o'clock. அவ்வளோதான். இதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் போகலாம். 4:10 நம்ம எப்படி சொல்லலாம்? 4:10. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 4:10 நம்ம எப்படி சொல்லலாம்? 4:10. ஸோ ஹவர்ஸ் வந்து 4, மினிட்ஸ் வந்து 10. 4:10 நம்ம எப்படி சொல்லலாம்? எப்படிலாம் சொல்லலாம்? 10 minutes past 4ன்னு சொல்லலாமா? சொல்லலாம். 4 தாண்டி 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 10 minutes past 4ன்னு சொல்லலாம். இல்லை இதை ஒழுங்கா எழுதுறேன்னு நினைக்கிறேன். இதை 10 ஒழுங்கா எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். 10 ப்ராப்பரா லெஜிபிளா எழுதுறேன். 4:10. ஓகே. 10 minutes past 4ன்னு சொல்லலாம். இல்லை 15 minutes to reach 5ன்னு சொல்லலாம். இந்த ரீச்ன்ற வார்த்தையை நான் எப்போது ரிமூவ் பண்ணிடுறேன். 15 minutes to 5 o'clock. அவ்வளோதான். ஸோ 2 விதமாக சொல்கிறேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3:30 நம்ம எப்படி வாசிக்கலாம்? 3:30 நம்ம எப்படி வாசிக்கலாம்? அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் மறுபடியும் கிளியர் பண்ணிக்கிறேன். 3:30. ஓகே. 3:30 ஏஎம் பிஎம்னு தெரியாது, பட் அது தேவையில்லை. ஸோ 3 hours 30 minutes இருக்கு. 3 hours 30 minutes ஆயிருக்கு. நம்ம இப்போ 3:30 வாசிக்க போகிறோம். ஸோ 3:30 எப்படி நீங்க சொல்லலாம்? half past 3ன்னு சொல்லலாம். பேசிக்கா 30 minutes past 3 தான் நான் half past 3ன்னு சொல்றேன். half turn ஆயிருக்கு. ஸோ half past 3 o'clockன்னு சொல்லலாம். இல்ல 30 minutes to reach 4. 30 minutes to 4. இந்த ஹாஃபுக்கு பதிலாக நீங்க 13 கூட எழுதலாம். ஸோ இந்த ஹாஃபுக்கு பதிலாக இந்த ஹாஃப் அடிச்சுட்டு இல்லை ஹாஃபை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 30 minutes யூஸ் பண்ணலாம். 30 minutes past 3ன்னு எழுதலாம். 30 minutes to 4ன்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்படி எழுதலாம். நீங்க 2 விதமா சொல்லலாம் இதையும். ஸோ சே த டைம் இன் 2 ways தான் கேட்டிருக்கேன். நம்ம 2 விதமா சொல்லிட்டோம். அவ்வளோதான். ஸோ 3:30 நீங்க எப்படிலாம் சொல்லலாம்? 30 minutes past 3ன்னு சொல்லலாம். இல்லை 30 minutes to reach 4ன்னு சொல்லலாம். அந்த ரீச்ன்ற வார்த்தையை நம்ம எப்போது ரிமூவ் பண்ணிடுவோம். கன்வென்ஷன் படி சும்மா ரூல் மாதிரி அதை ஃபாலோ பண்றோம். எதுக்காக அந்த ரூல் ஃபாலோ பண்றோம்? சோம்பேறித்தனத்தினால. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். 9:40. 9:40 நம்ம எப்படிலாம் சொல்லலாம்? 9:40 மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். வேற கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். 9:40 எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். 9:40 நம்ம எப்படிலாம் சொல்லலாம்? ஹவர்ஸ் வந்து 9, மினிட்ஸ் வந்து 40. 9:40 நம்ம எப்படிலாம் சொல்லலாம்?
20 மினிட்ஸ் டு ரீச் 10ன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். 20 மினிட்ஸ் டு ரீச் 10. நம்ம இப்போ வந்து ரீச்ன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் 40 மினிட்ஸ் பாஸ்ட் 9 சொல்லலாம். 9 தாண்டி 40 மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 40 மினிட்ஸ் பாஸ்ட் 9. ஸோ இது ரெண்டுமே வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ரெண்டுமே பக்கா ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம இந்த 5 கொஸ்டினையும் முடிச்சிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிற 5 சப்பாச்சி குட்டி குட்டி கொஸ்டினையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டான். நம்ம இதோட மேட்ச் பண்ணணும் அவ்வளோதான். 9:55, 11:50, 4:15, 7:45, 2:20, 20 மினிட்ஸ் பாஸ் 2, குவார்டர் பாஸ் 4, குவார்டர் டு 8, 5 மினிட்ஸ் டு 10, 10 மினிட்ஸ் டு 12. ஸோ இதோட இதை மேட்ச் பண்ணணும். நம்ம எது கரெக்டாக வரும்னு பார்த்து மேட்ச் பண்ண வேண்டியதுதான். ஸோ 9:55 நம்ம எப்படி சொல்லலாம்? முதல்ல ஸ்பேஸ் நான் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 9:55 நம்ம எப்படி சொல்லலாம்? 5 மினிட்ஸ் டு 10ன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ 5 மினிட்ஸ் டு 10 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ 9:55 வந்து இதான் இதோட மேட்ச் ஆகும். 9:55 கெட்ஸ் மேட்ச் டு திஸ். ஸோ 1 வந்து டி. ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம தனியாக எழுதிக்கலாம். இது இப்படி எழுதுனா கொச்சன்னு இருக்கும். ஸோ 1 வந்து நம்ம டியோட மேட்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 9:55னா டியோட மேட்ச் பண்ணிக்கலாம். டி ஆப்ஷனோட. டி ஆப்ஷன். இப்போ 11:15 என்ன அர்த்தம்? 10 மினிட்ஸ் டு ரீச் 12ன்னு சொல்லலாமா? 10 மினிட்ஸ் டு 12. ஸோ 11:50 என்ன? 10 மினிட்ஸ் டு 12. 11:50 நம்ம லாஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் டு ரீச் 12. அதான் 11:50. பேசிக்கா 10 மினிட்ஸ் கழிச்சு 12 ஆயிரும். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ 4:15 எப்படி சொல்லலாம்? 15 மினிட்ஸ் பாஸ் 4ன்னு சொல்லலாமா? 15 மினிட்ஸ் நீங்க எப்படி எழுதலாம்? இப்போ குவார்டர்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் பாஸ் 4 நீங்க எப்படி சொல்லலாம்னா ஆக்சுவலா குவார்டர் பாஸ் 4ன்னு சொல்லலாம். குவார்டர் என்ன அர்த்தம்னா 1/4ன்னு அர்த்தம். ஸோ ஏன் இங்க 15க்கு பதிலா நான் 1/4ன்னு சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஏன் அப்படி கொடுத்துருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸ்ன்றது ஆக்சுவலா 15 மினிட்ஸ் அவுட் ஆஃப் 60 நம்ம எப்போது கன்சிடர் பண்றோம். ஸோ அவுட் ஆஃப் 60 மினிட்ஸ் கன்சிடர் பண்றோம். ஸோ 15/60 எப்படி எழுதலாம்? நீங்க 15/15 into 4 எழுதலாம். ஸோ இது அடிச்சிங்கன்னா 1/4 வரும். 1/4 இஸ் நத்திங் பட் அ குவார்டர். ஸோ 1/4 இஸ் த சேம் அஸ் பீங் கால்ட் அஸ் குவார்டர். குவார்டர். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் படிச்சா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ அதை அழிச்சிடுறேன் இதெல்லாம். ஸோ 15 மினிட்ஸ்னு சொல்லலாம், இல்லை குவார்டர், அதாவது 1/4 ஆஃப் அ டர்ன் சொல்லலாம். இப்போ ஹாஃப் நம்ம 1/2ன்னு சொல்ற மாதிரி குவார்டர் 1/4ன்னு சொல்லுவோம். ஸோ 15 மினிட்ஸ் அவுட் ஆஃப் 60 இஸ் நத்திங் பட் 1/4. 1/4 தான் இவங்க குவார்டர்னு சொல்றாங்க. ஸோ 15 மினிட்ஸ் பாஸ் 4ன்னு சொல்லலாம், இல்லை குவார்டர் பாஸ் 4ன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஸோ 15 மினிட்ஸும் குவார்டரும் ஒரே மீனிங் தான். குவார்டர் பாஸ் 4 அவ்வளோதான். ஸோ இங்க என்ன நடக்கணும்னா 4:15 இந்த தேர்ட் ஆப்ஷனை நீங்க வந்து இதோட மேட்ச் பண்ணணும், பியோட மேட்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கெட்ஸ் மேட்ச் டு பி. ஆப்ஷன் பி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்? இதை நல்ல ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். வேற கலர் என்ன எடுத்துக்கிறேன், இல்லை எல்லோ கலரே போதும். ஸோ 4:15 இஸ் த சேம் அஸ் குவார்டர் பாஸ் 4 விச் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இன்னும் 2 கொஸ்டின், 2 தான் பாக்கி. 7:45 2:20 தான். 7:45 நீங்க எப்படி எழுதலாம்? 15 மினிட்ஸ் டு ரீச் 8ன்னு எழுதலாம். 15 மினிட்ஸ் நீங்க எப்படி எழுதலாம்? குவார்டர்னு எழுதலாம். ஸோ குவார்டர் டு 8. 15 மினிட்ஸ் டு 8ன்னு எழுதலாம், இல்லை குவார்டர் டு 8ன்னு எழுதலாம். ஸோ ஃபோர்த் இது ஆப்ஷன் வந்து சியோட மேட்ச் ஆகுது. இதுவும் சியும் மேட்ச் ஆகுது. ஸோ 7:45 கெட்ஸ் மேட்ச் டு சி. ஆப்ஷன் சி. 7:45 gets matched to option C. ஸோ இங்க சியோட மேட்ச் ஆகுது. 2:20 லாஸ்ட் கொஸ்டின் என்னது? 20 மினிட்ஸ் பாஸ் 2ன்னு சொல்லலாமா? 2:20 அதாவது 20 மினிட்ஸ் தாண்டி, இல்ல 2 தாண்டி 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ 2 o'clock ஆயிடுச்சு, 2 hours ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதான் அர்த்தம். 20 மினிட்ஸ் பாஸ் 2, அதான் 2:20ன்னு அர்த்தம். ஸோ 2:20 தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது, ஏயோட மேட்ச். அவ்வளவுதான். ஸோ இதான் ஆர்டர். ஸோ 9:55 கெட்ஸ் மேட்ச் டு டி. 11:50 ஈயோட மேட்ச் ஆகுது. 4:15 ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகுது. இதான் ஆப்ஷன் நான் சொல்றேன். அப்புறம் 7:45 கெட்ஸ் மேட்ச் டு சி. 2:20 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 2.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.